மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக நடிகர் விஜய் அவர்களோட முதல் அவுட் சைட் பேனர் படத்தை தயாரித்த பாலாஜி பிரபு சார் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்களோட 5வது படம் விஷ்ணு படத்தை அவுட் சைட் பேனர்ல நீங்க தான் தயாரிச்சீங்க. முதல் 4 படம் அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணாரு, தயாரிச்சாரு. 5வது படத்தையும் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஆனா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க இல்லையா? அந்த வாய்ப்பு எப்படி நீங்களே அப்ரோச் பண்ணீங்களா இல்லை அவங்க சைட்லேருந்து அப்ரோச் பண்ணாங்களா? என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன் அப்போ இருந்தது? எவ்வளோ சேலரி கொடுத்தீங்க அவருக்கு? இப்போ சார் நீங்கள் விஜய் சாரோட லாஸ்ட் படம் 69வது படம்னு நீங்கள் சொல்லும் போதே அவரை வச்சு எடுத்த தயாரிப்பாளருங்கிற முறையில் எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் இன்றைக்கி சினிமாவில் பல கஷ்டங்களை தாண்டி இவ்வளோ பெரிய உயரத்துக்கும் உச்சத்துக்கும் வந்திருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, விஜய் சாரை நாங்கள் விஷ்ணு படத்துக்கு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரசிகன் அவரோட 3வது படம் வந்துருந்துச்சு. அப்போ குமுதத்தில் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க. ரொம்ப மோசமான விமர்சனம். நெளிஞ்ச தகரடப்பா மூஞ்சி, இவரெல்லாம் பார்க்கணுங்கிறது தமிழ்நாட்டு ரசிகரோட தலையெழுத்து அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அவ்வளோ மோசமாக அந்த விமர்சனம் வன்மத்தோடு எழுதியிருந்தாங்க. அப்படியெல்லாம் எழுதக்கூடாது, எழுதியிருக்கவும் கூடாது. ஆனால் அப்படி எழுதியிருந்த அந்த காலகட்டத்தில் தான் விஜய் சாரை நாங்கள் புக் பண்ண போனோம். நாங்கள் தான் விஜய் சாரை புக் பண்ண போனோம். ஆனால் நாங்கள் விஜய் சாரை புக் பண்ண போனபோது எங்களுக்கு ஒரு சின்ன ரசிகன் படம் பார்த்தப்ப எனக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா வந்துச்சு. இவர் நல்லா எல்லாம் டான்ஸு, ஃபைட்டு, பர்ஃபார்மன்ஸு, காமெடி எல்லாமே நல்லா பண்ணுறாரு. இவரை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு தயாரிப்பாளராக இருந்ததுனால அந்த எண்ணம் எனக்கு வந்துச்சு. எங்கள் ஃபாதர்கிட்ட சொன்னேன். நானே எங்கள் ஃபாதரும் போய் விஜய் சாரை எஸ்ஐசி சாரை தான் முதல்ல பார்த்தோம். இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். 2 நாள் கழித்து நல்ல நாள் பார்த்துட்டு ஒரு அட்வான்ஸ் 1 லட்ச ரூபா அட்வான்ஸு ஒரு கவரில் வச்சுட்டு விஜய் சாருக்கு போய் கொடுக்குறோம். விஜய் சார் அந்த அட்வான்ஸை அப்பா கிட்ட வாங்குறாரு. அப்பாட்ட வாங்கும்போது அப்பா சொல்கிறாரு, தம்பி சின்ன தயாரிப்பாளரின் சூப்பர் ஸ்டாராக வருவ தம்பி நீனு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அப்பா விஜய் சார் அந்த அட்வான்ஸை கொடுக்குறாரு. அப்போ விஜய் சார் அப்பாவோடைய காலத்தொட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறாரு. தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தொடங்கினது எங்களுடைய படம் தான் முதல் படம். அவுட் சைட் பேனரில் விஜய் படம். நாங்கள் தான் முதல்ல விஜய் சாருக்கு சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளர். முதல்ல விஜய் சாரை வச்சு அவுட் சைட் பேனரில் ப்ரொடியூஸ் பண்ண பேனர் எங்கள் பேனர் ஆஸ்கார் மூவிஸுங்கிறது எங்களுக்கு இன்னைய லெவலும் பெரிய பெருமையாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, அவர் எப்படி ரஜினி சாரை ஹீரோவாக அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணது பெருமையான விஷயமோ, அதே மாதிரி விஜய் சாரை ஃபஸ்ட்டு அவுட் சைட் பேனரில் முதல் சம்பளம் கொடுத்து தயாரிப்பாளருங்கிறது எங்களுக்கு பெருமையான விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி அவர் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை பல மடங்கு பழிச்சு இன்றைக்கி அவரும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இது என்னென்னா தற்செயலாக நடந்ததா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சார். இது 2மே மிகப்பெரிய ஆளுமைகளாக இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்க. அது எங்களுக்கு சந்தோஷமான விஷயந்தான். அவ்வளோ கடினமான நேரத்தில் தான் நாங்கள் விஜய் சாரை புக் பண்ணோம். அட்வான்ஸ் 1 லட்சம் கொடுத்தோன்னு சொன்னீங்க விஜய் சார் அவர்களுக்கு. படத்தோட சேலரி எவ்வளோ, ஆக்சுவல் சேலரி எவ்வளோ கொடுத்தீங்க? எஸ்ஐ சந்திரசேகர் சார் தான் அப்போ எல்லாமே டிசைட் பண்ணார். அப்போ எஸ்ஐ சந்திரசேகர் சார் கிட்ட நாங்கள் கேட்டோம். ஏன்னா நம்ம ஒரு ஹீரோவாக புக் பண்ணுறோம், நம்ம என்னன்னு கேட்கணும் அப்படின்ட்டு நாங்கள் என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க விஜய் சாருக்கு அப்படின்னு கேட்டோம். அப்போ எஸ்ஐசி சார் சொன்னார், அண்ணன் நீங்கள் என்ன சேலரி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். முதல்ல அதாவது ஒரு ரிப்பீட்டட் பேனர் ஆஸ்கார் மூவிஸுங்கிற நம்மளும் நிறையா படங்கள் தயாரிச்சிருக்கிறோம், நல்ல படங்கள் தயாரிச்சிருக்கிறோம். அப்பாவுக்கும் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல நேம் இருந்துச்சு, நல்ல டைரக்டருங்கிற நேம் இருந்துச்சு, ப்ரொடியூசருங்கிற நேம் இருந்துச்சு. ரெப்யூட்டட் பேனர் நீங்கள் முதல்ல என் சன்னை புக் பண்ண வந்திருக்குது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயம். நீங்கள் சம்பளம்னு என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், அதை பற்றி டிஸ்கஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களாக தான் விஜய் சாருக்கு நாங்கள் 3 லட்ச ரூபா தரோம் சார் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி நாங்களாக தான் ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த படத்துக்கு அவர் முதல் வாங்கின சம்பளம் 3 லட்சம். இந்த காலகட்டத்தில் என்ன விமர்சனம் வந்ததுன்னா, ஆரம்பத்திலேருந்து அவரோட படங்களில் சங்கவி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சங்கவி மட்டும் இல்லை, இன்னும் 2-3 ஹீரோயின்ஸ் பேர் சொல்லுவாங்க, சுவாதி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த காலகட்டத்தில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சவரா விஜய் அவர்களோட வெற்றி, அந்த படத்தோட வெற்றிக்கு அவங்களும் காரணமாக இருந்தாங்களா? 18-19 வயசில் அவர் நடிக்க வந்துட்டார். 18-19 வயசில் அவர் கிளாமராக தான் நடிக்க முடியும்.
அதில் வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ரஜினி சார் நடிச்சிருக்காரு, கமலஹாசன் சாரும் மன்மத லீலை மாதிரி படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாரும் வாலிபமை வா வா மாதிரி படத்தை நடிச்சிருக்காரு. ஏன் கார்த்திக் சாரோட சன் வந்து இருட்டறையில் முரட்டு குத்து நடிக்கலையா? அந்த மாதிரி படங்கள் இப்போ கிளாமர் படங்கள் வந்து அந்த வயசில் நடிக்கிறதுல தப்பு இல்லை. அது அந்த வயசில் அப்படி தான் நடிக்க வைக்க முடியும். லவ் சப்ஜெக்ட்டு கிளாமரான விஷயங்கள் தான் ஒரு சின்ன பையனையும் சின்ன பொண்ணையும் வச்சுட்டு பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு ஹெவியான கேரக்டர்ஸ் கொடுத்தா அது தாங்காது. இன்னும் சொல்லப்போனால் நாளைய தீர்ப்பு முதல் படம் ஓடாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து அவருக்கு பொருந்தாத கேரக்டர் ஹெவியாக அவர் ஷோல்டரில் அதை வச்சதுனால தான் அந்த பலத்தை அந்த வெயிட் அவரால் தாங்க முடியல. அந்த படம் ஓடலை. அவருக்கான படமாக எடுத்திருந்தா நிச்சயமாக ஓடி இருக்கும். அந்த படம் கூட ஓடி இருக்கும். அதே போல் நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி ரஜினிகாந்த் சார் அவர்களோட முதல் படம் அப்பா டைரக்ஷன் பண்ணார். அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா பெருசாக உங்களை வந்து அப்பாவை வந்து மதிக்கலை கண்டுக்கலை அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. மதிக்கலைன்னு இல்லை சார். அதாவது வந்து என்ன காரணமோ அவர் சொல்லலை. ஓகே, அது நம்ம புரியாத புதிராக இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது வந்து இந்த கேள்வி வந்து இனிமே வந்து எங்கிட்ட கேட்கறதோட நீங்கள் மீடியா பீப்புள் வந்து ரஜினி சார்கிட்ட கேட்கணும். சார் அவரோட சன் இப்படி பல பேட்டிகளில் வருத்தப்பட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஏன் சார் சொல்கிறது இல்லைன்னு அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். அதாவது செவடங்காதில் சங்கு அது கேட்குமா கேட்காமாதான்னு சொல்லுவாங்க. காதே இல்லை என்னும் போது நம்ம என்ன சங்கு ஊதி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். விஜய் சார் அவர்களை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. முதல் சம்பளம் நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஒரு தயாரிப்பாளராக. அதற்கப்புறம் உங்களோட இதெல்லாம் எப்படி இருந்தது? உங்களோட நெருக்கமாக இருந்தாரா உங்களோட? இல்லை, விஜய் சார் அந்த படம் எடுக்கும்போது அந்த படத்தை சிசி சார் தான் டைரக்ட் பண்ணார். ஷோபாமா அந்த படத்தில் வந்து தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டாங்கிற பாட்டு விஜய் சாரும் ஷோபாமாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த கிரெடிட்லாம் அந்த படத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களோட நெருக்கமாக தான் பழக்கத்தில் இருந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதுக்கு அடுத்து வந்த எல்லா படங்களுக்குமே டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த படத்தை போட்டு காமிப்பார் சிசி சார். விஜயோட படங்களை போட்டு காமிச்சு அப்பாக்கிட்டையும் என்கிட்டே அபிப்பிராயம்லாம் கேட்பார். நாங்கள் ஏதாவது அபிப்பிராயம் சொன்னால் அது கரெக்ஷன் பண்ணி ரீஒர்க் பண்ணி அதில் சேர்த்து ரிலீஸ் பண்ணுவார். இந்த மாதிரி தொடர்புகள் இருந்துச்சு. நாங்கள் விஷ்ணு முடித்தோன்னே அவருக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம் அடுத்த படத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னு தெரில அந்த ப்ராஜெக்ட் நடக்கவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் 2000 நெருங்குற காலகட்டத்தில் நாங்கள் காதலுக்கு மரியாதை வந்ததுக்கப்புறம் கேட்கும்போது ஒரு தடவை எஸ்சிசி சார் சொன்னார், சார் உங்களால் ஐஸ்வர்யா ராயை புக் பண்ண முடியுமா, உடனே டேட்ஸ் தரேன்னு சொன்னார். ஓகே, ஜீன்ஸ் படம்லாம் வந்துருச்சு அப்போ வந்ததுக்கு. அது எனக்கு கரெக்டாக தெரில, ஜீன்ஸ் படம் வந்துருச்சா வரலையான்னு தெரில. ஐஸ்வர்யாயை புக் பண்ணிங்கன்னா நான் உடனே டேட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் எஸ்சிசி சார் எங்ககிட்ட, அப்பா கிட்ட. இப்போ ஐஸ்வர்யா ராயை நாங்கள் நிஜமாகவே ட்ரை பண்ணோம். பாம்பேயில் இருக்கிற லீடிங்கான ஆளுங்க. அப்பாவுக்கு வந்து அவர் கோவிந்தா அவங்களாம் ரொம்ப பழக்கம். அவங்களையெல்லாம் வச்சு ட்ரை பண்ணும்போது அது சரியாக செட் ஆகலை. அவங்க வந்து ஏதோ காரணங்கள்லாம் சொன்னாங்க நடிக்கிறதுக்கு. அதுதான் ஹீரோ அதெல்லாம் எல்லாம் சொல்லி கதையெல்லாம் ஆமாம் சொன்னி. அப்போ வந்து விஜய் வந்து பாப்புலராக வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க ஏதோ காரணங்கள்லாம் சொன்னாங்க, சொல்லி நடிக்கிறதுக்கு மறுத்தாங்க. அப்புறம் நாங்கள் அதை நடக்கலை. அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மானை போட்டிங்கன்னா தரேன் அப்படின்னாரு. ஏஆர் ரஹ்மான் உதயான்னு ஒரு படத்தில் போட்டு கொடுத்தாங்க. நான் ஒரு படம் பண்ணியிருக்காரு முதல்ல ஆரம்பத்தில். ஆமாம் அப்போ போட்டிங்கன்னா தரேன்னு சொன்னார். இந்த மாதிரி ஏதோ காரணங்கள், நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உடனே கொடுத்துட்றேன், இதை பண்ணிங்கன்னா உடனே கொடுத்துறேன். நடக்காத விஷயங்கள் அவாய்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார். அதாவது வந்து அதான் சொல்கிறேன்ல, முதல்ல ரஜினி சாருக்கு சொன்னதே தான். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அது நடக்காத விஷயங்களாக சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்களும் முயற்சியும் பண்ணோம், ஆனால் அது நடக்கலை. அதுக்கப்புறம் அது நடக்காமலே போயிடுச்சு. இன்றைக்கி அவர் கடைசி படத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் வந்து எஸ்சி சாரை தான் அப்ரோச் பண்ணீங்க அந்த 2000 காலகட்டத்தில், ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் அப்போ அவர் தான் இருந்தார். ஆமாம். விஜய் அவர்கள்ட்ட நேரடியாக பேசுகிற வாய்ப்போ படங்கள் சம்பந்தமாக, ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் தான் அவரை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு. இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் சார், யார் வேணாலும் எதை வேணாலும் மறைச்சிடலாம் சார். அவங்க மனசாட்சி யாராலையும் மறக்க முடியாது சார். மறைச்சிட முடியும், மனசாட்சியை மறந்துட முடியாது. மனசாட்சிக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்க மனசாட்சிக்கு உண்மைகள்லாம் தெரியும். அது வந்து மறைக்க முடியாது. நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மறைச்சிட்டோன்னு நினச்சிக்கலாம். ஆனால் மனசாட்சிக்கு தெரியும்ல, நம்ம தான் முதல்ல அவுட் சைட் பேனர் பண்ணோம், எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் ஓகே. அந்த படம் நடக்கும்போது நல்ல நட்போடையும் நல்ல தொடர்போடையும் இருந்தார் விஜய் சார். என் கூட எல்லாரோடையும் வந்து அப்பா மேலேயும் ரொம்ப மரியாதையாக இருந்தார். ஷோபாமா கூட நாங்கள் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னே இந்த 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்ன சொன்னாங்கன்னா, அண்ணே நீங்கள் தான் விஷ்ணு படத்தின் மூலமாக விஜய்க்கு இவ்வளோ பெரிய பேரையும் புகழையும் கொடுத்தீங்க, அந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோன்னே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த படம் பண்ணலை. நன்றிக்கு அதுக்கும் தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரில. அடுத்த படம் பண்ணலை.
புரியுதா உங்களுக்கு? நான் விஜய் சார் வந்து என்கிட்ட கட்டிங்ஸ் இருக்குது. தினத்தந்தியில் விஷ்ணு ரிலீஸ் ஆனபோது ஒரு நன்றி கடிதமே கொடுத்துருந்தார் விளம்பரமாக. அதாவது வந்து இந்த சின்ன நடிகனை வைத்து ஒரு பெரிய படத்தை எடுத்து எனக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் கொடுத்த ஆஸ்கார் மூவிஸ் திரு எம் பாஸ்கர் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் திரு பி பாலாஜி பிரபு தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றிகள்னு விளம்பரமே கொடுத்துருந்தார். அந்த கட்டிங் இருக்குது, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. படம் உங்களுக்கு பெரிய வெற்றி படமாக தான் இருந்தது. ஆமாம், அதாவது வந்து அது கமர்ஷியல் ஹிட்டு விஷ்ணு. அது வியாபார ரீதியாகவும் வெற்றி படம் தான், எங்களுக்கு நல்ல லாபம் கொடுத்துச்சு. சமீபத்தில் விஜய் அவர்களோட கோட் திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது. ஆமாம், இந்த திரைப்படத்தை நீங்கள் தயாரித்த விஜய் அவர்களை வைத்து விஷ்ணு படத்தோடையும் சிலர் ஒப்பிட்டு போடுறத பார்க்க முடிஞ்சது சோசியல் மீடியாவில். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது வந்து கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் தான் வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய விஷ்ணு படத்தோட கதை தான் கோட் கதை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எப்படி எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்டேன். இல்லை நீங்கள் போய் படம் பாருங்கள் அப்படின்னும்போது நானும் போய் கோட் படம் பார்த்தேன். விஷ்ணு படத்தினோட கதை தான் கோட்டனுடைய த்ரெட்டு. ஆக்சுவலி அந்த மூலக்கதை வந்து ஒன்லைன் வந்து அதுதான். என்ன அப்படின்னா, விஷ்ணுவில் வந்து ஜெய்சங்கர் சார் வந்து விஜயோட அப்பாவாக இருப்பார். தலைவாசல் விஜய் வந்து தலைவாசல் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து தன்னுடைய பையனை வந்து ஜெய்சங்கர் கொண்டுட்டாருன்னு அவரோட பையனை, அதாவது ஜெய்சங்கரோட பையனை கொல்றதுக்கு விஜயவே வந்து வளர்ப்பு மகனாக எடுத்து அவருக்கு தெரியாமல், தகப்பனுக்கு தெரியாமல் அவர் வளர்ப்பார். அந்த படத்தில் பழி வாங்கிறதுக்காண்டி, தகப்பனுக்கு எதிராக பழி வாங்கிறதுக்கு அவருடைய மகனையே வளர்த்து ஆளாக்குவார் தலைவாசல் விஜய். அதே தான் இந்த படத்தினுடைய லைனும் இருக்குது. இப்போ மோகன் சார் வந்து விஜய் சாரை கடத்திட்டு வந்து தகப்பனுக்கு எதிராக வளர்த்து திருப்பி விட்றாரு அப்படிங்கிறது தான். அந்த நாட்டு ஒன்றா தான் இருக்குது. அதை நான் கேள்விப்படும் போது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் நான் நேராக போய் பார்க்கும்போதும் அது உண்மையாக தான் இருந்துச்சு. அதை பற்றி நான் என்னோடய அட்வொகேட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது விஷயமா ஒரு வழக்கு தொடர்ந்தாலும் லீகலாக போனாலும் போவேன். எனக்கு இன்னும் முடிவு எடுக்கல முழுசாக, ஆனால் லீகலாக போகிற ஐடியா இருக்குது. வழக்கறிஞர் வந்து முழுசாக டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு படம் பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைந்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் ஒன்லைன் கேட்கும்போது அவருக்கே தோணிருக்கும் இல்லையா, இது நம்மளே நடித்த படமாச்சே, விஷ்ணு படத்தில் இதோ ஒன்லைன் தானே இருக்குது அப்படின்னு அவருக்கு தோணிருக்கும். அவருக்கும் தோணியிருக்கும். தோணாமல் இருக்காது. எப்படி தோணாமல் இருக்கும்? தோணி இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு, அந்த மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இது வேறு. அன்னைக்கு வந்து விஷ்ணு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90 லட்சத்தில் எடுக்கப்பட்ட படம். இது வந்து 250-300 கோடியில் எடுக்கப்பட்ட படம். ஆமாம், 400 கோடியோ என்னமோ அது எடுக்கப்பட்ட படம். அதில் வித்தியாசங்கள் காட்டிடலான்னு நினச்சிருக்கலாம். அதாவது வந்து சின்ன கிராமத்தில் நடக்கிற திருவிழா இருந்தாலும் ஒன்று தான். அதுலேயும் சின்ன ஒரு ராட்டினம் இருக்கும், ஒரு சுற்றுறது இருக்கும், ஒரு பிபி இருக்கும், ஒரு பொம்மை விற்கும், எல்லாம் விற்கும். எக்ஸிபிஷன் அதில் பார்த்திங்கன்னா பெரிய ராட்டினம் இருக்கும், பெரிய திருவிழா மாதிரி நிறைய பேர் கூட்டம் வருவாங்க, போவாங்க, எல்லாம் ஒன்று தான். அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒன்று தான். அதாவது வந்து இது வந்து ட்ரேட் ஃபேர் மாதிரி. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு பல்வேறு தகவல் நன்றி. மிக்க நன்றி. நன்றி.